அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன், ஜோதிடர். இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த 8ஆம் இடத்தில் எந்த கிரகம் இருந்தால் என்ன பலனை செய்யும் என்பதுதான் சொல்ல போகிறேன். நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. இப்போ 8ஆம் இடத்தில் லான் போட்டுக்க லக்கணம், அங்கிருந்து 8ஆம் இடம், அந்த இடத்தில் சூரியன் இருந்தால் தந்தையை எட்டி இருக்கவோ இழக்கவோ செய்துவிடும். தந்தைக்கு ஆகாது. சூரியனுடன் புதன் சேர்ந்து இருந்தால் தந்தையை பாதிக்காது. அந்த ஜாதகருக்கு கல்வி உயர்வு ஏற்படும், கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட வியாதி ஏற்படும். நெருப்பால் அந்த ஜாதகருக்கு கண்டம் உண்டு. கண் நோய் ஏற்படும். தர்ம சிந்தனை அந்த ஜாதகருக்கு இருக்காது. திரவியம் சேராது. பெண்கள் ஜாதகமாக இருந்தால் மாங்கல்ய தோஷத்தை குறிக்கும், கருத்தில் கொள்ளுங்க. 8ஆம் இடத்தில் சூரியன் இருந்தால் பெண்கள் ஜாதகமாக இருந்தால் மாங்கல்ய தோஷத்தை குறிக்கும். 8ஆம் இடத்தில் சந்திரன் இருந்தால் ஜாதகருடைய உடலும் உயிரும் ஒத்து போகாது. உடலிலோ புத்தியிலோ குறைபாட்டை காட்டும். தாயாருக்கு ஆகாது. தாயின் அரவணைப்பை சரியாக அந்த ஜாதகருக்கு கிடைக்காது. பாலாசுரத்தை தரும். சிறு வயதில் நோய் பாதிப்பு அதிக ஏற்படுத்தும், கருத்தில் கொள்ளுங்க. பாலாசுரனா சிறு வயதில் இறப்பு ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது, கருத்தில் கொள்ளுங்க. நீர் சம்பந்தப்பட்ட வியாதிகள், ஜலதோஷம், சளி தொல்லை போன்றவை ஏற்படுத்தும். சுகம் அனுபவிப்பதில் அந்த ஜாதகருக்கு தடை ஏற்படும். திருமணம் ஆனவுடன் சுற்றத்தாரிடம் இருந்து அந்த ஜாதகரை பிரிச்சிடும், கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் 8ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் இது கூடவே கூடாது. 8ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பது நல்ல அமைப்பல்ல. இரத்த தோஷத்தை குறிக்கும். உடம்பில் இரத்த குறைவு, இரத்த கொதிப்பு, விபத்து, ஆப்ரேஷன், அடிக்கடி இரத்தம் வெளியேறுதல் போன்றவற்றை ஏற்படுத்தும். இவருக்கு பின் சகோதரம் ஆண் இருக்கக்கூடாது, இருந்தால் தோஷம். ஒரு பெண் பிறந்து அதுக்கடுத்து ஆண் பிறந்தா அந்த ஜாதகருக்கு சிறப்பு. செவ்வாய் எந்த வீட்டுக்கு அதிபதியாக வருகிறாரோ அந்த ஆதித்யம் அந்த ஜாதகருக்கு சிறப்பாக இருக்காது. இவர்களுக்கு இடையூறு என்பது எளிதில் வந்துவிடும். இலகிய மனம் இல்லாதவர்கள், முரட்டுத்தனமான செயல்பாடு உடையவர்கள், பெண்களாக இருந்தால் செவ்வாய் தோஷம் கடுமையானதாக இருக்கும். திருமணம் விரைவில் நடக்காது. இது 8ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் இந்த பலன்தான். 8ஆம் இடத்தில் புதன் இருந்தால் 8ஆம் இடம் புதனுக்கு அதிக பாதிப்பில்லை. தீர்க்க ஆயுள் அந்த ஜாதகருக்கு ஏற்படும். இந்த புதனுடன் சூரியன் சேர்ந்தால் கல்வியில் நல்ல உயர்வு ஏற்படும். ஆனால் புதனுடன் கேது சந்திரன் இணைந்தால் புத்தி குறைபாட்டை காட்டும். தனம் சேர்ப்பதில் நல்ல ஆர்வமுடையவராக இருப்பார் அந்த ஜாதகர். உறவுகள் நட்புகள் சரியாக அந்த ஜாதகருக்கு அமையாது. இருந்தால் அது போலிதனமாக இருக்கும். பரிகார ஜோதிடத்தில் அதிக ஈடுபாடு உடையவர். 8ஆம் இடத்தில் குரு இருந்தால் புத்திரன் தோஷம் ஏற்படும். புத்திரர்களால் தொல்லைகள் ஏற்படலாம். புத்திரர்களை விட்டு பிரிந்திருக்க நேரிடும். புத்திர சோகம் ஏற்படும். சிலர் பிள்ளைகளின் அன்புக்காக இயங்குவார்கள், கருத்தில் கொள்ளுங்க. 8ஆம் இடத்தில் குரு இருந்தால் இந்த பலன். அதே போல சரீரம் பெருத்து இருக்கும். மூலரோகம் ஏற்படும். ஆனால் புத்திமான், ஆராய்ச்சியாளர், உலகிற்கு தேவையான விஷயங்களை ஆராய்ந்து கூறுவார்.
ஆசாரமாக இருக்கக்கூடியவர், எளிமையாக கலகலப்பாக பேச மாட்டார், முரட்டு குணம் இருக்கும். குரு எந்த ஆதித்யம் பெற்றிருக்கிறாரோ அது ஜாதகருக்கு பகையை ஏற்படுத்தும். கருத்தில் கொள்ளுங்க. 8ஆம் இடத்தில் குரு இருந்தால் இந்த பலன்தான். அதே போல 8ஆம் இடத்தில் சுக்கிரன் இருந்தால், சுக்கிரனுக்கு 8ஆம் இடம் மறைவல்ல, சுக்கிரன் சஞ்சீவி கிரகம். எனவே தீர்க்க ஆயுள் உண்டு. அந்த ஜாதகருக்கு நல்ல குணவானாக இருப்பார். கையில் காசுடனும் அந்த ஜாதகர் விளங்கக்கூடியவர். ஆனால் தந்தை செலவழியாக இருப்பார். இஸ்திரி யோகம், பெண்களால் ஏமாற்றம் ஏற்படும், காதலில் தோல்வி ஏற்படும், யோனி வியாதி ஏற்படும், திருமணம் தாமதமாகும். கருத்தில் கொள்ளுங்க. 8ஆம் இடத்தில் சனி இருந்தால் அந்த ஜாதகருக்கு தீர்க்க ஆயுள் உண்டு. இது ஒன்றுதான் சிறப்பு. மற்றபடி 8இல் சனி இருந்தால் இல்லாத பழியெல்லாம் இவர் மேல் விழும். இயற்கை தடை விதிக்கும். எதிலையும் போராட்ட நிலையே ஏற்படும். இந்த ஜாதகருக்கு கண் சம்பந்தப்பட்ட நோய் ஏற்படும். வயிறு பிரச்சனை இவருக்கு இருந்து கொண்டே இருக்கும். டாய்லெட் அதான் மலச்சிக்கல் ஏற்படும். நிலையான உத்தியோகமும் நிலையான வருமானமும் இந்த ஜாதகருக்கு இருக்காது. நரம்பு சம்பந்தப்பட்ட நோயும் ஏற்படலாம். வேறு ஜாதி அதாவது அந்நிய மங்கையர் மேல் இவருக்கு ஆசை அதிகமாக இருக்கும். கருத்தில் கொள்ளுங்க. 8ஆம் இடத்தில் சனி இருந்தால் இதுதான். 8ஆம் இடத்தில் ராகு இருந்தால் விஷ பாதிப்புகள், நோய் பாதிப்புகள் ஏற்படும். அறிவு ஞானம் அதிகமாக இருக்கும். அலைச்சல், திரிச்சல் இவருக்கு அதிகமாக இருக்கும். குடும்பத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தும். திருமணம் தாமதமாகும். மன வாழ்க்கையில் திருப்தி இருக்காது. 8ஆம் இடத்தில் கேது இருந்தால் விஷ பாதிப்பு இருக்கும். ஞான விருதி அவருக்கு அதிகமாக இருக்கும். ஆனால் மலச்சிக்கல் அவருக்கு வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து கொண்டே இருக்கும். கருத்தில் கொள்ளுங்க. இப்போ 8ஆம் இடத்தில் கிரகங்கள் இருந்தால் ஜோதிட அடிப்படையில் இந்த பலன்தான். நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம்.